வணக்கம், வெல்கம் டு இடன் டிவி பிஸ்னஸ் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்பஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ லாண்ட்ரி பிஸ்னஸ் அவங்க வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து கார்மெண்ட்ஸ் வந்து மிஷின்ஸ் வந்து லாண்ட்ரி பிஸ்னஸ்க்காக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல வீடியோக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து கார்மெண்ட்ஸ் மூலம் வந்து லாண்ட்ரி பிஸ்னஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதே போல் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்பர் 1 டோல்கேட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவாஸ் லாண்ட்ரிஸ்ன்னு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ கார்மெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் வந்து முதலாளிகளாக ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம பெருமையாக வந்து சொல்லலாம். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரையும் ஆகிட்டு இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம நேர்காணல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 7.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேவாஸ் லாண்ட்ரிஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அவருடைய ஓனர் தேவா அவரை தான் நீங்கள் மீட் பண்ணி கேட்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி முதலீடு, ஸோ எப்படி இந்த பிஸ்னஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய புது அந்த தேவாஸ் லாண்ட்ரிக்கு வந்து எப்படி சார் இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ்க்கு வரணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சீங்க? நான் ஏற்கனவே அந்த ஜேசிபி டேங்கர் வண்டி நிறையா வச்சுருக்கேன். சரி. வச்சிருக்க மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி வச்சு போகணும் ஒரு ஆசை ரொம்ப நாளா. வேற தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? தொழில் பண்ணணும், மோட்டார் தொழில் இருந்தால் நல்லா இருக்காது. சரி. ஒரு நிர்வாணம் பண்ணணும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஓகே, அது எதுக்கு சூஸ் பண்ணீங்க லாண்ட்ரி வந்து பண்ணலாம்? இன்னைக்கு காலகட்டத்துக்கு நல்ல தொழில், இந்த காலகட்டத்துக்கு நல்ல தொழில். ஒரு லாட்ஜில் மினிமம் ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா ஒரு 25 லாட்ஜ் எடுத்தா என்னாச்சு? நீங்க இந்த கார்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணீங்களா, இந்த கம்பெனி இதுல எடுக்கலான்ட்டு? கார்மெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சமயபுரத்தில் வச்சிருந்தாரு. சரி சரி. அவரு அந்த ஸ்டில் இருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். வர சொன்னாங்க சென்னைக்கு, அம்பத்தூருக்கு. சரி. போய் பார்த்தோம், பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, 2வது அமௌண்ட் கொடுத்து வாங்கி போட்டாச்சு. எப்படி சார் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க மிஷின் அவங்க வந்து மிஷின் எவ்வளோ நாளில் கொண்டு வந்தாங்க? அவங்க சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ்லாம் சூப்பர் சார். சர்வீஸ்லாம் நல்லா நல்ல மரியாதை தராங்க, நீட்டாக பார்க்குறாங்க. அதோட மிஷின் நல்ல மிஷின், நல்ல மிஷின், கேரண்டி தராங்க 2 வருஷம். சரி, நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே. இல்லை நீங்கள் அப்படி அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ நாளில் உங்களுக்கு இந்த மிஷின்? 30 நாள் தராங்க சார். 30 நாளில் அவங்களே வந்து எல்லாம் அவங்களே வந்து இறக்கி வச்சு செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. சரி சரி. புரியலன்னா வந்து சொல்லி தராங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும். கெமிக்கலும் அவங்களே சொல்றாங்க. அது ஒரு 2-3 கெமிக்கல் பிடிச்ச கெமிக்கல் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கெமிக்கலை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அவங்க வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்களா, எப்படி ஆப்ரேட் பண்ண எல்லாமே சொன்னாங்களா? அது வந்து இது ட்ரைனிங் மாதிரி இல்லை சார், இது வந்து பார்த்தாவே கற்றுக்கலாம். ஒரு 2 வாட்டி மிஷின் ஓட்டினாவே யாருனாலுமே இது பண்ணி யாராலுமே கற்றுக்கலாம். ஓகே ஓகே. இதில் தொழில் பண்ணுறவங்க தான் இந்த தொழில் பண்ணணும் அவசியமே கிடையாது. சரி. ஒரு 1/2 மணி நேரம், அது இந்த பசங்க, இந்த லோக்கல் பசங்க இருக்கனால நான் சக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த லொகேஷன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ ஆல்ரெடி இது செட் போட்டிருந்தீங்களா, இல்லை இதுக்குன்னே நீங்கள்? இதுக்குன்னே இந்த செட்டு, இது வந்து காவேரி உள்ள இருக்கேன் நான். காவேரிக்குள்ள சொந்த பட்டா. சரி சரி. பட்டா இடத்துல நல்ல தண்ணி சௌரியம், தூய்மையான தண்ணி காவேரியில் இருக்கு. அதனால எனக்கு இந்த தொழில் பண்ண ஒரு ஆசை அதிகமாக வந்துருச்சு. ஓகே, சூப்பர் சார். இப்போ எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? மிஷினுக்கு எவ்வளோ பண்ணீங்க? ஒரு 7.5 லட்ச ரூபாய் வந்துடும் சார். 7.5 8 கன்ஃபார்ம் சார். சரி சரி சரி. சர்வீஸ்க்கெல்லாம் ஒரு வச்சுக்கணும் சார். சரி. எல்லாத்துக்கும் தனித்தனி சிங்கிள் பேஸு, தனித்தனி 3 பேஸ் கொடுத்துருக்கேன் சார். அது இந்த செட்டு தனியாக போட்டுக்கணும் சார். சரி சரி. ஒரு 1000 சதுரி போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் 2400 சதுரி போட்டால் நல்ல தாராளமாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ சதுரியில் போட்டிருக்கீங்க? இது 2400 சார். 2400 போட்டிருக்கீங்க. ஓகே சூப்பர். சரி சார், இப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்க, இப்போ உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் ஈஸியாக கிடைச்சாங்களா, என்ன உங்களுக்கு எப்படி சார்? எனக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க சார். சரி. ஊர் பேருக்கா வந்துடுவாங்க. பக்கத்தில் தம்பிங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்போ அறிவு பண்ணி வைக்கிறேன். சரி. அந்த 6 பேர் நல்லா வேலை பார்க்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ இது வந்து இதனோட லாபம் எப்படி இருக்கா? 3 மாசத்துல உங்களுக்கு ஒரு இதுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும் சார். உழைப்பு இருக்கணும் சார் மெயின். சரி சரி. அசராம உழைச்சா கண்டிப்பா கிடைக்கும். ரேட்டு வந்து பார்த்து வாங்கணும் சார். எல்லாமே போட்டியில 5 10 20 5 போடுறாங்க. நம்ம குவாலிட்டியா கொடுத்து குவாலிட்டியா காசு கேட்டு வாங்கணும். ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த தொழில் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன மெயினா வேணும்? இடம் வேணும் சார், தண்ணி சௌகரியம் வேணும் சார். சரி. கஸ்டமர் பழக்கம் இருக்கணும் சார். பப்ளிக்ல நல்லா பழக்கம் இருந்துச்சுன்னா சூப்பரா சம்பாதிக்கலாம். மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற லெவலில் இருக்கு சார். நைட்டு போனா 3 லட்சம் கிடைக்கும் சார். ஓகே ஓகே. அது மாதிரி இப்போ லாண்ட்ரியில் ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்கு, கம்பெனி இருக்கு. இப்போ கார்மெண்ட்ஸ் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இதில் போய் நீங்க
கான்வர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் அங்க சென்னையில நம்ம டீலர் இருக்காரு. சரி நல்ல மனுஷன் சார். கொஞ்சம் அனுசரிச்சுக்குவாரு மனுஷனை. சரி அவரு பேசுற மரியாதையான குணம். அது சொன்ன மாதிரி கரெக்டான தேதியில வந்து கரெக்டா நிப்பாட்டிடுவாரு. சரி. ஒரு ரிப்பேர்னா உடனே வந்துடுறாங்க. அடுத்த பஸ்ல சர்வீஸ்லாம் கரெக்டா சர்வீஸ் இருக்கு. வந்துடுறாங்க. ம். வந்துடுறாங்க. அதான் இந்த கம்பெனி நம்ம எடுக்கிறது நல்ல விஷயம் சார். ஓகே 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 சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி அழகா கேள்விக்கான பதில் சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவாஸ் லாண்ட்ரிஸ் உடைய ஓனர் தேவா அவர் வந்து பேசுனது வந்து பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்த கார்மெண்ட்ஸ் மூலம் இந்தியா முழுவதும் பல லாண்ட்ரி பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படுகிறது. இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூமிங்கா இருக்கு. ஸோ நீங்க பார்க்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி லாண்ட்ரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. ஸோ நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி சார் இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் நம்மளால பண்ண முடியுமா? எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ ஜென்ஸ் மட்டும் இல்லை, லேடிஸும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ்க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 7.5 லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 3 மிஷின் இருக்கு வாஷிங்க்கு, அதே போல் 2 அயனிங் இருக்கு. ஸோ அதான் இதனுடைய கேட்டகரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 7.5 லட்சம் வருது. ஸோ அடுத்த கேள்வி, எப்படி சார் இதில் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது, ப்ராஃபிட் வந்து மந்த்லி நீங்கள் 3 lakhsங்கிறது தாராளமாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் அவுட்புட் வேலை போட்டீங்க அப்படின்னா எடுக்க முடியும். எடுத்தவொடனே எடுக்க முடியுமா? 3 lakhsலாம் கிடையாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபத்தோட நீங்கள் ரன் பண்ண முடியும். 1 லட்சம் 1.5 2 அப்படின்னு சொல்லி போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு லாண்ட்ரி பிஸ்னஸ் உடைய டிமாண்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஏரியாக்களே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இன்னொரு கம்பெனியில் நம்ம நாகூர்லாம் கட்டணும், அங்கே லேடிஸை வச்சு இந்த மேன் பவர்லாம் பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா வந்து வச்சு ஆட்களை மேன் பவர் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லோக்கலை வச்சும் பண்ணலாம். ஸோ நீங்களே ஓனராகி வேலையும் பண்ண முடியும், அல்ல நீங்கள் ஓனராக இருந்து ஆட்களை போட்டு வந்து பார்க்க முடியும். ஸோ நல்ல ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய லாட்ஜ் காம்ப்ளெக்ஸ் வீடுகள்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்ல லாபத்தை வந்து நீங்கள் பெற முடியுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ இன்னொரு கேட்பீங்க, ஸோ லாண்ட்ரி பிஸ்னஸில் நிறைய கம்பெனி இருக்குது மிஷின் கொடுக்கறதுக்கு, ஏன் கார்மெண்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க சர்வீஸ் வந்து சூப்பர்னே சொல்லலாம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. அதே போல் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் உடனே வந்து அவங்க சென்னையிலேருந்து ஆட்களை அனுப்பிவிடுவாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் அவங்க அனுப்புறது இமீடியட்டாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மறுநாளே வந்து ஆட்கள் சர்வீஸ் வந்து அனுப்புவாங்க. அதே போல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் இப்போ கேள்வி எழுப்பலாம். இப்போ இந்த லாண்ட்ரி பிஸ்னஸில் இந்த கார்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி மிஷின்லாம் சப்ளை பண்ணுவாங்க, ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்கள். பட் புதுசாக பார்க்கலாம் சொல்கிறேன். இப்போ இந்த மிஷின் வந்து பாருங்கள், லாண்ட்ரி பிஸ்னஸில் 3 மிஷின் வந்து கொடுக்கப்படும். இது வந்து வாஷிங் மிஷின், ஸோ வாஷ் பண்ணுற துணியை. ஸோ அதே போல் வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர், துணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுக்கிறதுக்கு தண்ணியை. இது வந்து ஹீட்டர். ஸோ இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன பழைய வீடியோஸில் வந்து. ஸோ இது ஹீட்டரை வந்து செயல்படுது. 3 மிஷினும் வந்து கார்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. இந்த கார்மெண்ட்ஸில் இந்த மிஷின், இந்த ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து புதுசாக நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே வெர்டிக்கல் மிஷின் தான் நிறைய காட்டியிருக்கோம். ஹரிசாண்டல் மிஷினை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் பார்க்கலாம். ஸோ இது இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸில் இந்த வாஷிங் மிஷினுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிஷின். இது பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து போன பல வீடியோக்களாக கொடுத்துருக்கேன், இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான அயனிங் இருக்குது. ஸோ ஒரு விதமான அந்த ஸ்டீமர் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ 2 அயனிங் மிஷின் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் வந்து இது கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 7 to 7.5 லட்சம் நமக்கு வருது. ஒரு நீங்கள் வாஷிங் மிஷின் வந்து 3 இருக்குது, ஸோ அயனிங் 2 இருக்குது. பொதுவாக நிறைய இடத்துல வந்து ஒரு அயனிங் தான் வச்சுருப்பாங்க, இங்கே 2 அயனிங் வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெனிஃபிட்டான ஒரு காரியமாக வந்து காணப்படுது. நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இது 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான இது இடம். ஸோ காவேரி ஆறு பக்கத்தில் இந்த இடம் இருக்கிறதுனால நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்குது. வெளியே நம்ம துணியெல்லாம் காய போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க இடத்துல 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து செட்டு வந்து போட்டு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஸோ ஃபேன் கூட போட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸை வந்து இவங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே போல் நீங்களும் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்க வேண்டியது முக்கியமானது. ஸோ ரெண்ட்டுக்கு என்ன சார், ரெண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணால் நல்லா இருக்காது. ரெண்ட்டுக்கும் பண்ணாலும் நீங்கள் பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் பண்ணுறக்கூடிய லொக்கேஷன் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய காம்படிஷனை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ 2 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓனாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்கள். கார்மெண்ட்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு முழுமையான எல்லா டீட்டெயில்ஸ் வந்து
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேவாஸ் லாண்ட்ரிஸ், அதாவது திருச்சியில நம்பர் 1 டோல்கேட் பக்கத்துல தேவாஸ் லாண்ட்ரிஸ் புதுசாக ஓப்பன் பண்ண இந்த இதை வந்து நீங்க ஃபுல்லா விசிட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்களும் லாண்ட்ரி பிசினஸ் ஆரம்பிச்சு முதலாளியாக ஆக வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க நல்ல எதிர்காலம் உருவாகும்ங்கிற சந்தேகம் கிடையாது. ஓகே, மீண்டும் நல்ல பிசினஸோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.